ஸோ காய்ஸ் வெல்கம் ஆல். இன்றைக்கி புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் ஆகின ஆரி அண்டரை பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன மாதிரி நாலேஜ்னால் சின்ன சின்ன யூனிக்கான விஷயம் இந்த ஆரி அண்டரில் இருக்கிறது, ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் அண்ட் மெக்கானிக்கல் ரிப்பேர் பேசிக்கான விஷயம் அது நீங்களே சரி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த உங்களுக்கு நான் என்னோடய நாலேஜ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மெயின் திங் ஸ்பெக்ஸ் சொல்லி நான் போர் அடிக்க போகிறதில்ல. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆரியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மீட்டியார் இருக்கும்போது எதுக்கு இவங்க தேவையில்லாமல் அண்டர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாசிக்கில் இந்த இயர் பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்லிங் யூனிட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால அவங்க திருப்பி இந்த மார்க்கெட்டை பிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி அண்டரை ஸ்டைலிஷாக ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோட கருத்து. இதுவாக வேறு என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ரிவ்யூ பண்ணுற மாடல் பார்த்திங்கன்னா மெட்ரோ 2 மாடல் யூஸ் பண்ணோம். மெட்ரோ ரீட்ரோன்னு. மெட்ரோக்கும் ரீட்ரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, மெட்ரோவில் டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் வரும், ரீட்ரோவில் அனலாக் ஸ்பீடாமீட்டர். அதேமாதிரி போக்ஸ் அலாய் வீல் வரும். அதில் பார்த்திங்கன்னா வெறும் அலாய் வீல் வரும். நெக்ஸ்ட்டு இது எல்இடி லேம்ப்ஸு, அதில் எல்இடி லேம்ப்ஸ் வராது. டியூவல் ஏபிஎஸ், அது வெறும் ட்ரம் பிரேக்கு. அப்புறம் டயர் சைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். மெட்ரோவில் 140 mm, அதில் கம்மியாக இருக்கும். இதில் மெட்ரோவில் பார்த்திங்கன்னா கார்னரிங் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணலாம், பிகாஸ் டயர் சைஸ் வித் அதிகமாக இருக்கிறதால. இதில் பார்த்திங்கன்னா அவங்க லோகோவை செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. அது பாருங்கள், சீட்டில் ராயல் என்ஃபீல்டு இந்த லோகோ தான் மேட்டர். இந்த லோகோவை ஒவ்வொரு இடத்துலையும் சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ராயல் என்ஃபீல்டு, ஃபுட்ரெஸ்ட்லலாம் ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எனக்கு இந்த டிக் சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுட்ரெஸ்ட்டில் அழகாக போய் லாக் ஆகிடுது. டக் டிக், அதில் இந்த டிக் சவுண்டு சூப்பராக இருக்குது ஃபுட்ரெஸ்ட்டில். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் டெம்பரேச்சர் சென்சார். இந்த டெம்பரேச்சர் சென்சார் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டாப் ஆகிடும், அதாவது இண்டிகேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அது ஸ்பீடாமீட்டரில் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணலான்னா, டெம்பரேச்சர் சென்சார். அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். இந்த கிளஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பீடாமீட்டர் மட்டும் தான் இருக்குது, ஆர்பிஎம் மீட்டரே இல்லை. இது ஒன்றும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்பிஎம் மீட்டர் பார்த்து ஓட்ட மாட்டாங்க. மைல் பர் ஹவரும் இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹவரும் இருக்குது இந்த ஸ்பீடாமீட்டரில். ரெண்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா நம்ம கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஃபுல் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் போல்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ யாருன்னா சப்போஸ் நீங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வண்டியை ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைன் செட்டு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பாருங்கள், இன்ஜின் ஃபுல்லாக அலைன் போல்ட்டு தான். அதுக்கப்புறம் ஹெட்டில், பேக் சைடில், அப்புறம் அந்த செயின் கார்டில் ஃபுல்லாக அலைன் போல்ட்டில் தான் இருக்குது. அலைன் போல்ட்டு. அப்புறம் மேஜராக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் செயின் லிங்க்கு கொடுக்கல. செயின் லிங்க்கு கொடுக்கலன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும்னு. இப்போ 100 ரூபா ஆகிற லேபர் சார்ஜ் 200 ரூபா ஆகும் செயின் லிங்க்கு கொடுக்கலன்னா. நான் சுற்றி பார்த்துட்டேன், செயின் லிங்க்கே இல்லை. அதேமாதிரி இவங்க யூஸ் பண்ணிக்கிற பிராண்டு பார்த்திங்கன்னா ரோலான் பிராண்டு தான் செயின்ஸ் பேக்கெட் போட்டிருக்காங்க. அப்புறம் இன்ஜின் ஆயில் நீங்களே சேஞ்ச் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், கீழே ட்ரைன் போல்ட்டு, இதான் ட்ரைன் போல்ட்டு. அங்கே இருக்கிறது ஆயில் ஃபில்டர், இங்கே இருக்கிறது ஆயில் ஃபில்டர். ரெண்டுமே ஆயில் ஃபில்டர். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஒவ்வொரு மெயின்டெனன்ஸுக்கு மாற்ற வேண்டியது இந்த ஆயில் ஃபில்டர். கீழே இருக்கிற ஆயில் ஃபில்டரை நீங்கள் கைட்டி க்ளீன் பண்ணால் போதும். ஆயில் லெவல் இண்டிகேட்டர் பாருங்கள், 2 கோடு தெரியுதா, கீழே இருக்குது லோ, மேலே இருக்குது ஹை. இதை பார்த்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் விடும்போது இதை மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க, சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் மேக்ஸிமம் கொடுத்துருக்குது, ப்ரைஸ் கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்குதுன்னா பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃபைபர் பாருங்கள். இதெல்லாம் ஃபைபர் தான். ஆனால் வண்டி கீழே சாஞ்சதுன்னா விழுந்ததுன்னா இந்த டூம் மேக்ஸிமம் அடிப்படாது. ஏன்னா இருக்கிறதுலே இது சின்னதுன்றதால இதில் அடிப்படவே படாது. அடிப்படுறதுன்னு பார்த்தா இந்த ஹேண்டில் பார், அப்புறம் எப்படின்னா கிராஷ் கார்ட் போட்டுக்கோங்க. கிராஷ் கார்ட் போடலன்னா அடிப்படும். அதேமாதிரி இந்த அலைன் போல்ட்டை ஓவர் டைட் வைக்காதீங்க. டைட் வச்சா இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிரும். பிளாஸ்டிக் உடச்சிங்கன்னா இது மொத்தம் செட்டை மாத்திர மாதிரி இருக்கும். மொத்தம் செட்டு எப்படியும் 3500 வரும். அதுவும் எப்படின்னா இந்த ஃபுல் அசம்பிள் ஹெட்லைட்டோடு சேர்த்து தான் தருவாங்க, இது மட்டும் தனியாக கிடைக்காது. அப்புறம் இந்த வண்டியோட சீட் கவர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், லாக் பண்ணி எப்படி தள்ளினீங்கன்னா ஜஸ்ட் இங்கே புஷ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஒரு லாக் பின்னு, இங்கே ஒரு லாக் பின்னு. எப்படின்னா இந்த லப்பரில் லாக் ஆகும். என்னடாது, இந்த லப்பரில் லாக் ஆகும். இந்த லாக் வந்து இதுமாதிரி ரவுண்டாக இருக்கும்.
இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஃப்யூஸ்லாம் என்னென்ன ஃப்யூஸ்ன்னு சொல்லிடுறேன். சப்போஸ் நம்ம வண்டி மலையில் நஞ்சு ஆஃப்டர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் சொல்கிறேன் நான், மலையில் நஞ்சு வண்டி கிண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா இது 2 ஸ்பேர் ஃபியூஸு. ஆனால் இது என்னென்ன ஃபியூஸு எதுக்கு வருதுன்னு தெரியாது. மேனுவல் புக் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வண்டி வாங்கினீங்கன்னா படித்து பாருங்கள். 2 ஃபியூஸ் கொடுத்துருக்கான். இது 2 டம்மி ஃபியூஸு, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், ஸ்பேர் ஃபியூஸு. இது பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஃபியூஸ் பார்த்திங்கன்னா இந்த சீட்டை எப்படி ஆக்கணும்னா இது வரைக்கும் பாருங்கள், அந்த லிவர் மாதிரி இது எடுத்து இது அவுத்திங்கன்னா அந்த கிளிக் சவுண்டு எடுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். மெயின் ஃபியூஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். இது எப்படி நான் மெயின் ஃபியூஸ்ன்னு சொல்கிறேன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் நம்பர் F1ன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சிஸ்டம், F2 மெயின் சுவிட்சு, F3 இக்னிஷன் சிஸ்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்னலிங்கு, F4, F5 வந்து பார்த்திங்கன்னா ஆர்என், அப்புறம் F6 பார்த்திங்கன்னா லைட்னிங் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் வந்து ஃபியூசஸ். இந்த ஃபியூசஸ்ஸு இந்த 3மே ஸ்பேர் ஃபியூஸு. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சப்போஸ் இதில் போட்டிருக்கிறது உங்களுக்கு எதனா ஒர்க் ஆகலைன்னா இதை மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதுமாதிரி ராயல் என்ஃபீல்டில் நான் இவ்வளோ டூல்ஸ் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஒர்த்தான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்த்தான டூல்ஸ்னால் கிட்டத்தட்ட 8 டூல்ஸ் கிட்டே இருக்குது. 8 டூல்ஸ். எல்லா பைக்லாம் பார்த்தீங்கன்னா 4 டூல்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே இல்லை, ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள். என்னென்ன கிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோன் செட்டு டைட் பண்ணுறதுக்கு, கோன் செட் சப்போஸ் லூஸ் ஆகி டிக்குன்னு சவுண்டு கேட்டுதுன்னா அது டைட் பண்ணுறதுக்கு 6mm அலைன் கீ. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேனர் நான் சொன்னல, இந்த ஸ்பேனர் எப்பவுமே தரது தான். அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவரு, 10க்கு 12 ஸ்பேனரு, இன்ஜெக்டர் அவுக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஸ்பேனர் எதுக்குன்னே தெரில, நம்பர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டூல் எதுக்குன்னே தெரில சீரியஸாக எனக்கு. இந்த டூல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. பாருங்கள், ராயல் என்ஃபீல்டில் லோகோலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன யூஸ்னே எனக்கு தெரில. ஆனால் என்கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்குது. இந்த டூல்ஸ் ஸ்பெஷல் டூல்ஸு எதுக்குன்னு தான் தெரியல. அவ்வளோதான், இதுதான் விஷயம். அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். இல்லை உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறது ஒன்றே தப்பு இல்லை. ஓகே காய்ஸ், எதுக்கு நான் இப்போ ஹைவேக்கு வந்திருக்கேன்னா இந்த பைக்கு 0 to 100 எத்தனை செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டில் பாரை பற்றி பேசுகிறேன். ஹேண்டில் பார் நல்லா ப்ராடாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரோட் சிஸ்டம் தான் பார்க்கவே நல்லாயிருக்கு, சூப்பராக. அதேமாதிரி லிவர் கூட பார்த்தீங்கன்னா 2 லிவரும் விட்டு நல்லா பெருசாக ஹேண்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த சத்தத்தை கேட்போமா? அந்த சத்தம் கேட்க நல்லா இருக்குல்ல, அமைதியாக கேட்கணும். ஓகே, இப்போ கிராஸ் பண்ண 0 to 100. லாஸ்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பிரேக்கிங் சிஸ்டம் தாங்க. ரியர் பிரேக் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு 10% எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்ஜின் ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு. உண்மையிலே இன்ஜின் ஹீட் ஆகுதுங்க. முட்டியிலேருந்து ஆங்கிள் வரையும் ஹீட்டு ஃபீல் ஆகுது. அதுவும் ரைட் ஹேண்ட் சைடு தான் அதிகமாக ஃபீல் ஆகுது. லெஃப்ட்டு கூட அவ்வளோயும் ஃபீல் ஆகலை. நான் வண்டி ஓட்டி பார்த்ததில் தெரிஞ்சுக்கினேன். இத்தனைக்கும் நான் ட்ராக்ஸ் போட்டிருந்தேன். ட்ராக்ஸ் போட்டும் எனக்கு அந்தளவுக்கு ஹீட் ஃபீல் ஆகுது. ஓகே காய்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்டிங் தான்.